செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by Eldia தூய தேங்காய் எண்ணெய். ஐஸ்வர்யா, என்னாச்சு? அருணை மீட் பண்ண வந்துட்டு இருந்தேன். வண்டியில் ஏதோ சத்தம் வந்துச்சு. நிப்பாட்டி என்னன்னு பார்க்கலான்னு இறங்குன கார் ஆட்டோ லாக் ஆயிடுச்சு. ஐ forgot the phone also. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வா, நான் ட்ராப் பண்றேன். தட்ஸ் ஓகே. ஆனா என் ஃபோன் உள்ள இருக்கே. இந்த அம்மா கால் பண்ணி டிரைவர் ஸ்பேர் கீ கொண்டு வர சொல்லு. அவரை கார் ஃபோன் எல்லாத்தையும் நீயும் அருணும் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. சிம்பிள். சரி, மறுபடியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. அம்மா. ஓகேம்மா, நான் அருண் கூட ரெஸ்டாரண்ட் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஆதித்யா. தட்ஸ் ஓகே. ஐஸ்வர்யா, நமக்குள்ள எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்? சரி, அருண் எங்கே வெயிட் பண்ணுறான்? இங்கே தான் பக்கத்தில், அந்த ரவுண்டான லெஃப்டில். ஓ ஓகே. சரி, இந்தா அவனுக்கும் வேணா ஃபோன் பண்ணி சொல்லிடு. இல்லை வேண்டாம், பக்கம் தானே. ஜஸ்ட் 2 minutes நம்ம போயிடலாம். ஆமாம், உங்கள் டிரைவர் எங்க? அவர் அப்பாவுக்கு டியூட்டி பார்க்குறாரு. அப்பா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குல்ல, அதான் அவர் வண்டி ஓட்ட வேண்டான்னு இவர் போயிருக்காரு. ஓ ஓகே. இந்த லெஃப்டா? பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா பேச மாட்டேன். ஓகே. ஹாய் ப்ரோ. ஐயோ பார்வதி சத்தம். ஹாய் ப்ரோ. ஏ ஐஷு, நீ என்ன ஆதித்யா கூட வர? ஆமா, உனக்கு நான் ரொம்ப நேரம் கால் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. என்னாச்சு? இல்ல, காய்கறி வாங்க வந்தேன். அதான் சின்னையாவை பார்த்து. Shut up. அருண், என்னது இது? எப்ப பார்த்தாலும் இவ கூடயே சுத்திட்டு இருக்க? ஐஸ்வர்யா, அப்படி இல்ல ஐஸ்வர்யா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை தடவை தெரியுமா உனக்கு நான் கால் ட்ரை பண்ணேன்? பார்வதி எதாச்சியா பார்த்தேன், அதான் பேசிட்டு இருக்கேன். Enough. அன்னைக்கு கோவில்ல இவ கூட சுத்திட்டு இருந்த. அப்புறம் பூஜை அன்னைக்கு இவளுக்கு பூ கொடுத்த. இன்னைக்கு ரோட்ல நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க. என்ன இதெல்லாம்? ஐஸ்வர்யா, எல்லாமே எதாச்சியா நடந்தது ஐஸ்வர்யா. பார்வதி யாரு? நம்ம டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணு. பார்த்தேன், பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இது கூட இல்ல, கொஞ்சம் நீ சீக்கிரமா வந்திருந்தீனா நம்ம ஒண்ணா போயிருக்கலாம். பார்வதி நான் பாத்துட்டு கூட மாட்டேனே. ஐஸ்வர்யா, அதான் சொல்றான்ல, விடு. ஜாலியா 2 பேரும் வெளியே போறீங்க, மூட ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அருண், ஐஸ்வர்யோட கார் சாவி, ஃபோன் எல்லாம் காருக்குள்ளேயே வச்சு லாக் ஆயிடுச்சு. நல்ல வேலை நான் அந்த சைடு வந்தேன், இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். சரி, நீங்க கிளம்புங்க. ஓகே ப்ரோ. சரி, நீ பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் ஐயா.
வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். வழியில சின்னையாவை பார்த்து பேசிட்டு இருந்தேன். ம் சரி வா வண்டியில் ஏறு. நானும் வீட்டுக்கு தான் போகிறேன், ட்ராப் பண்ணிடுறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாயா. அம்மா கண்ணில் பட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எவ்வளோ தூரம் நடப்ப? அட்லீஸ்ட் ஆட்டோலேயே வந்து போகலாம்ல. ஆட்டோனா 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும் இல்லையா? அந்த காசுல வேற ஏதாவது காய்கறி வாங்கலாம்ல. அது மட்டும் இல்லாம நானும் அப்படியே காலார நடந்த மாதிரி இருக்கும். காசும் மிச்சமாகும். அடேங்கப்பா குட். கிச்சன் வந்து சமையல் பண்ணுற இடம் மட்டும் இல்லை. ஒரு பொண்ணு நினச்சா செலவுகளை கம்மி பண்ணுற இடம் கூட கிச்சன் தான் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் குடும்பத்துக்காக இவ்வளோ யோசிக்கிற. நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணக்கூடாதா? வா, டைம் வேஸ்ட் பண்ணாத, ஏறு. வா பார்வதி. ஐயா என்ன பார்வதி? உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க கோவப்படக்கூடாது. அப்படி என்ன கேட்க போற? நீங்க கோச்சிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நான் கேக்குறேன். என்ன ரொம்ப பில்டப்பா இருக்கு? சரி, என்ன விஷயம் சொல்லு. இல்ல, சின்னையாக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்ப கல்யாணம்? இவ்வளவுதானா? இதுக்கு தான் அவ்வளோ சுத்தி வளைச்சியா? என்னையா இவ்ளோ ஈஸியா கேக்குறீங்க? கல்யாணம்னா சும்மாவா? ஸ்ரீராமர் சீதை கல்யாணம் மாதிரி ஊரே திருவிழா மாதிரி ஆயிடும் இல்லையா? உங்க பக்கத்துல உட்கார போற அந்த பாக்கியசாலி யாருன்னு தான் தெரியல. எனக்கு அதை பற்றிலாம் நினைக்க நேரமும் இல்லை. அதுக்காக நான் கவலைப்பட வேண்டியதும் இல்லை. அதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. அவங்க எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்கிறாங்களோ நான் ஓகே சொல்லிடுவேன். அதுவும் சரிதான். உங்களை கட்டிக்க போறவங்களுக்கு என்ன ஒரு கவலையும் வராது. மகாராணி மாதிரி ஜம்முன்னு இருக்கலாம். ஐயா, அம்மா அம்மா அம்மா, வண்டி நிறுத்துங்க. அம்மாவா? எங்க? நம்ம வீட்டு கோவில்ல இருக்கிற அகிலாண்டம்மா மாதிரி தான் இந்த நாகாத்தம்மா. நம்ம வீட்ல வேலைக்கு சேர்றதுக்கு இந்த கோவில்ல தான் வேண்டிக்கிட்டேன். இப்ப நன்றி கடனை செலுத்திட்டு வந்துடுறேன். பொறுமையை கும்பிட்டு வா பார்வதி. ம். ஐயா, என்னாச்சு? இல்ல, இது ரொம்ப சக்தியான அம்மன். நீங்களும் வாங்கல, உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்கும். என்னையா யோசிக்கிறீங்க? வாங்க. சரி, உனக்காக வரேன். ம். ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா, இந்த டோரை கொஞ்சம் மூடிக்கோங்க. ஐயா, இப்ப இறங்கி வாங்க. என்ன இதெல்லாம்? ஏன் இப்படிலாம் பண்ற? இல்லையா, நீங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வெறும் காலோட நடந்திருக்க மாட்டீங்க. அம்மா உங்களை அந்த மாதிரி தானே வளர்த்திருப்பாங்க. வாங்க. ம்ஹும். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்.
ஐயா, சாமிக்கு வஸ்திரம் வாங்கி போட்டா ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. என் மானத்தை காப்பாத்தி வேலையும் வாங்கி தந்த சாமி தானே நீங்க. உங்க காலுக்கு இந்த சாக்க போட்டு புண்ணியம் தேடிக்கிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. வாங்க சாமி கும்பிடலாம். ஐயா, ஐயோ ஐயா, ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, கண்ணு திறக்காதீங்க. ஐயா சரியாயிடுச்சுல? ம். ஐயா, இது காப்பு கயிறு. இது ஆம்பளைங்க கையில கட்டிக்கிட்டா ஒரு ஆபத்தும் வராது, நினைச்சது நடக்கும். அப்படியா? ஆமா, கட்டிக்கிறீங்களா? ம், கட்டு. ம். பார்வதி, ம்? சமையல் வாசனை மூக்கு இது தொலைக்குது. கொஞ்சம் அப்படி என்ன சமைச்சிருக்க? ம்? அக்கா, ஆ, இது அம்மாக்கு ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். அம்மா விரதம் முடிச்சு ம். நல்ல மூட்ல இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு கொஞ்சம் காரசாரமா சமைச்சிருக்கேன். ஓ, இது பெரிய ஐயாவுக்கு. ம், டாக்டர் அவருக்கு ஈஸியா செரிக்கிற மாதிரி சாப்பாடு கொடுக்க சொல்லிருக்காங்கல்ல, ம், ம். அதனால கொஞ்சம் உப்பு கம்மியா போட்டிருக்கேன். அப்புறம் அப்புறம் இது ஆதித்யா ஐயாக்கு. ம், தினம் எக்ஸசைஸ் பண்றாருல, ம். இந்த மாதிரி சாப்பிட்டா தெம்பா இருக்கும். அப்போ இது யாருக்கு? இது வனஜா அம்மாக்கு. ஓ, அப்படியா? நல்லா சமைச்சிருக்கியா இல்ல உப்பு காரம் எல்லாம் தாராளமா அள்ளி போட்டிருக்கியா? சேச்சே, இல்லக்கா, அன்னைக்கே அவங்க தப்பு செஞ்சாங்க, நாமளும் பதிலுக்கு செஞ்சோம். சாப்பாட்டுல துரோகம் பண்ணக்கூடாதுல்ல. கண்டிப்பாம்மா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. ஆ, நானும் இத்தனை நாளா சமைச்சிருக்கேன், ருசியா சமைச்சிருக்கேனே தவிர அவங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்கேன் நானு எனக்கு ஞாபகம் இல்ல. அட நீங்க வேறக்கா, நானே நீங்க சொல்லிதான் யாருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ம்ஹும். அது மட்டும் இல்லக்கா, அகிலாண்டேஸ்வரி அம்மா, ஆதித்யா ஐயா, இவங்களுக்கெல்லாம் சமையல் செய்யற பாக்கியம் எனக்கு கிடைச்சதே, அதுவே பெரிய புண்ணியம்க்கா. இல்லம்மா, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து சமைக்கிற பாரு, நீ கிடைச்சதுக்கு அவங்க தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். அம்மா, சுகர் கொஞ்சம் போடவா? போதும். ஆதித்யா, சொல்லுங்கம்மா. என்கேஜ்மெண்ட் வேலையெல்லாம் எந்த லெவல்ல இருக்கு? சிட்டியில் இருக்க எல்லா ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயும் ரூம் புக் பண்ணியாச்சு, இன்க்ளூடிங் பார்ட்டி ஹால்ஸ். நம்ம ரெடிமா? ஆ, ஸ்டார் ஹோட்டல் ரெடி, பொண்ணு ரெடி, பிரேஸ்லெட் வாங்கின பார்வதி கூட கரண்டியோட ரெடி. ஆனா இப்ப நம்ம கூட நானும் ரெடி அப்படின்னு சொல்ல வேண்டிய மாப்பிள்ளை எங்க?
இப்ப நம்ம கூட நானும் ரெடி அப்படின்னு சொல்ல வேண்டிய மாப்பிள்ளை எங்க? சித்தி, அருணும் ஐஸ்வர்யாவும் ஷாப்பிங் போயிருக்காங்க. நம்ம வீடு தானா? ஆமாம். என்னடா அது, வழிகிளி மாறி வந்துட்டோமா? இன்னைக்குன்னு பார்த்து செவரு இவ்வளோ ஹைட்டாக இருக்கே. 1 2 3 எஸ், ஜம்பிங் பொசிஷன். புஷ் புஷ் புஷ். சார், அருண் சார், என்னாச்சு சார்? எழுந்துருங்க சார். யார் அந்த ஏடிஎம் செக்யூரிட்டி? எழுந்துருங்க. மெது மெது. I'm steady. I'm steady, darling. I'm steady. Good morning. இப்படி தள்ளாடிட்டு போறாரு. இது யாருக்காக? ஆதித்யா, ஆமாப்பா. இப்போ அருண் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டே வரான்ல? ஆமாப்பா, சேஞ்ச் தெரியுது. தெரிஞ்சுதானே ஆகணும். மாறாமல் இருக்க யாரால முடியும்? அதுக்காக கிருஷ்ணருக்கு ராமர் வேஷம் போட்டா அவரு ராமரா மாறிடுவாரா என்ன? அப்பா, யாரும் இல்லை, ரூமுக்குள்ள ஓடிட வேண்டியதுதான். சின்னையா, சார், ஆ? உங்களுக்கு கால். யாரு? ஹலோ சார், நான் செக்யூரிட்டி பேசுறேன் சார். சொல்லுங்க. சார், நம்ம அருண் சார் அளவுக்கு அதிகமாக குடிச்சு செவிலியர் குச்சி வீட்டு உள்ள போயிருக்கார் சார். நடக்க முடியாம தள்ளாடி போறார் சார். அம்மா கண்ணில் படாம பாத்துக்கங்க. அம்மா இருக்காங்களே, எப்படி சமாளிக்கிறது? அப்படியா? இப்போவே வா. சரி இருங்க, நான் அனுப்பிடுறேன். என்ன ஆதித்யா? இல்லை ஒன்றும் இல்லைம்மா, ஒரு கிளைண்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயில் பண்ண சொன்னார், மறந்துட்டேன். இப்போவே கேட்குறாங்க, நான் இப்போ அனுப்பிட்டு வந்துடுறேன். சின்னையா, ஏன் இப்படி பண்றீங்க? நானாச்சும் தெரியாம தப்பு பண்றேன். அம்மா கிட்ட திட்டு வாங்குறேன். நீங்க தெரிஞ்சே பண்ற மாதிரி இருக்கே. பார்வதி, என்னை பொறுத்த அளவுக்கு இதுவரைக்கும் நான் செஞ்சது எதுவுமே தப்பில்லை. இனிமேலும் எது தப்புன்னு படுதோ அதை நான் செய்ய மாட்டேன். ஆனால் எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அதுதான் என் வாழ்க்கையில் செய்கிற பெரிய தப்பு. அவளை எனக்கு பிடிக்கல. சத்தம் போடாதீங்க சின்னையா. ஆ? அம்மாவும் ஐயாவும் டைனிங் ஹால்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்றாங்களா? நீ டேஸ்ட்டாக சமைச்சிருப்ப, அவங்க சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை. அப்படி சொல்லாதீங்க சின்னையா. அம்மா, ஐயா, ஆதித்யா ஐயா, இவங்க எல்லாருக்கும் நீங்கன்னா உயிர். நீங்க தானே இந்த வீட்டுக்கு செல்ல புள்ள. யாரு? நானா? நாட் அட் ஆல். அவங்க அப்படி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா என்னோட விருப்பத்தை கொஞ்சமாவது ஐயோ கேட்டிருப்பாங்க. சின்னையா, எந்திரிங்க. நோ நோ, நத்திங் நத்திங்.
விழுந்துட்டேன்னு பார்க்குறியா? ம்ஹும். எப்பவோ விழுந்துட்டேன். எப்போ எனக்கு ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம்னு சொன்னாங்களோ அப்பவே படுபாதாளத்தில் விழுந்துட்டேன். நீயாவது பரவாயில்ல பார்வதி, நான் எங்க கீழே விழுந்துருவனோன்னு பிடிச்சிட்டேன். ஆனா அந்த ஐஸ்வர்யா எங்க அவ இமேஜ் விழுந்துருமோன்னு அவ பேரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறா. இப்ப சொல்லு, என் பேரை மாத்த சொல்றது நியாயமா? ஏய், இதெல்லாம் எதுக்கு எங்கிட்ட கேட்குற? நீ அந்த ஜோசியர்கிட்ட தானே கேட்கணும். நான் யாரையும் எதுவும் கேட்க மாட்டேன். உனக்கு உங்க அம்மாவுக்கு உன் குடும்பம் உன் பேரெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தானே எனக்கும். அதென்ன பொண்ணு பேரை மாத்தினாதான் லைஃப் நல்லா இருக்கும்னு ஒரு லாஜிக். நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? புரியல? நான் என் பேரை மாத்திக்கணும், அதுவும் உனக்காக. ஏன் படிப்பென்ன ஓ படிப்பென்ன? நான் பேசுற இங்கிலீஷ் உன்னால பேச முடியுமா? பேச முடியுமா? சொல்லு, உன்னால முடியாதுல்ல? முடியாதுல்ல? உன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு? பொண்ணுங்களை ஈஸியா கரெக்ட் பண்ணுவ, அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? அது மட்டும் தானே தெரியும். தெரியும். இங்க பாரு, நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன். மாசம் பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு என்கிட்ட டேலண்ட் இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு? இவ்ளோ டேலண்ட் வச்சிருக்கிறேன்னா தகுதியே இல்லாத உனக்காக என் பேரை மாத்திக்கணுமா? முடியாது. முடியாது. அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃபேன்லயோ இல்ல ஏதாவது ஒரு மரத்துலயோ தொங்கணும்.